விஜயுடைய தொகுதி அது. ஜெயலலிதாவுடைய தொகுதி ஆண்டிப்பட்டி, ஜெயலலிதாவுடைய தொகுதி பர்கூர், ஜெயலலிதாவுடைய தொகுதி ஆர்கே நகர். இப்படி ஜெயலலிதாவுடைய தொகுதியை சொல்லலாம். கருணாநிதியுடைய தொகுதி சொல்லலாம். அண்ணா நகர், சேப்பாக்கம், திருவாரூர், இப்படி சொல்லலாம். விஜயுடைய தொகுதி எதியா இன்னைக்கு வரைக்கும் கணிக்க முடியல. ஏன் எதனால கணிக்க முடியல? கட்சி வளர்ச்சி இல்லை. நீங்க தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவன் ஓட்டு போடுவான். ஆனால் இரண்டாம் கட்ட தலைமை விஜய தேர்தலில் நிறுத்தி இந்த தொகுதியில் விஜய் ஜெயிப்பார், இப்படி அவர்களால் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் அரசியல் வளரவில்லை. அப்போ அதுதான் திமுக, அதிமுக ஆரம்பத்திலேயே இவர்களுடைய அரசியலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை வந்திருக்கு. இப்போ அதிமுக கூட்டணிக்குள் பாஜக வந்த பிறகு எப்படியாவது அடுத்த கட்டம் விஜய்யுடைய வாக்கு 10%. இந்த 10% வாக்கை அதிமுக பாஜக கூட்டணிக்கு தேவைப்படுகிறது.